நம்மளுடைய கோயில் பணயத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய இறுதியிலீஸ்வரர் கோயில் திருநின்றவூர். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. திருநின்றவூரில் ஏற்கனவே நம்ம பக்தவத்சல பெருமாள் என்னை பெற்ற தாயார் 108 வைணவ திவ்யதேசத்தில் 58வது திவ்யதேசம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே போல் ஏரி காத்த ராமர், அத்தி மரத்தினால் ஆன ராமர் கோயில், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில். அந்த இடத்துல ஒரு மற்றொரு சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா அது இறுதியிலீஸ்வரர் கோயில். பூசலார் நாயனார் சிவனடியார் ஈஸ்வரனுக்காக தன்னுடைய இருதயத்திலேயே கோயில் கட்டி வழிபட்டு அந்த கோயிலை ஈஸ்வரன் கும்பாபிஷேகம் நடத்தி தர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்து ராஜசிம்மவர்மன் அந்த கோயிலுக்கு, அவருடைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைத்திருந்த ஒரே நாளில் இவரும் வைத்து, ஆனால் ஈஸ்வரன் இங்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி நடப்பித்து தந்ததாக ஒரு அதிசயம் உண்டு. சிவனடியாராக வாழ்ந்த பூசலார் திருநின்றவூரிலேயே பிறந்து அங்கே ஒரு சிவலிங்கத்தை தினந்தோறும் பூஜித்து வழிபட்டு வந்தார். அவர் மனதில் ஏற்பட்ட ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த சிவலிங்கத்தை நம்ம தினந்தோறும் பூஜித்து வரோம், ஆனால் அதற்கான ஒரு கோயில் நிர்மாணம் பண்ண முடியல. மழையிலையும் வெயிலையும் சிவபெருமான் ரொம்ப வருத்தத்தோடு சிதலம் அடைகிறார் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவர் தன்னுடைய இருதயத்திலேயே அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயிலை கட்டுகிறார். அதுவும் அவர் கட்டுகின்ற கோயில் ஒவ்வொரு தினமும் செங்கல்களை அடுக்கி அழகாக கோபுரங்களை வடிவமைத்து அதில் ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணி தனித்தனி சன்னதிகள் அம்பாளோடு பைரவரோடு எல்லோரையும் வைத்து அழகாக நிர்மாணம் செய்கிறார். இதற்காக தினந்தோறும் பூஜித்து அந்த லிங்கத்தை வழிபட்டு சிவன் தன்னுடைய கனவில் தோன்றி அவருக்கு இந்த கோயிலுக்கு அவரே கும்பாபிஷேகம் நடத்தி தர வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறார். அதே சமயத்தில் ராஜசிம்ம பல்லவ ராஜன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயிலை காஞ்சியில் கட்டுகிறார். அந்த கோயிலுக்கு ஒரே தினத்தில் அவரும் கும்பாபிஷேக தினத்தை குறிக்கிறார். சிவன் ராஜசிம்ம பல்லவனுடைய கனவிலே தோன்றி, என்னுடைய சிவனடியார் பூசலார் திருநின்றவூரிலே தன்னுடைய இருதயத்திலே ஒரு கோவிலை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறார், அதை நான் சென்று அங்கு அதற்கு பூஜை புனஸ்காரத்தில் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை நடத்தி தர வைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்ததால் அங்குதான் செல்வேன், இதை மற்றொரு நாள் நீ மாற்றிக்கொள் என்று சொல்கிறார் ராஜசிம்மவர்மனிடம். ராஜசிம்மவர்மன் இதை கனவு என்று தெரிந்து இந்த விஷயம் உண்மையா என்பதை அறிந்து கொள்வதற்காக திருநின்றவூர் பயணம் செய்து அங்கு விசாரித்து பூசலாரை சந்தித்து பேசுகிறார். பூசலார் அந்த லிங்கத்தை காண்பிக்கிறார். இதற்காக தன் இருதயத்திலேயே ஒரு கோவிலை கட்டியதையும் அவர் கூறி சந்தோஷப்படுகிறார். இந்த விஷயத்தை அறிந்த அந்த மன்னன் அந்த இடத்தில் திருநின்றவூரிலே ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டி அதற்கு முதலில் கும்பாபிஷேகம் நடப்பித்து வைக்கிறார். இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. இந்த கோவில் உடைய தல விருட்சம் இலுப்பை மரம். அதே போல் இந்த கோயிலுக்கு பிரம்மாண்ட ராஜகோபுரங்கள் இல்லை என்றாலும், ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் பல அற்புதங்களையும் சக்திகளையும் கீர்த்திகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். நடராஜருக்காக தனி சன்னதி உண்டு. அதே போல் ராஜசிம்மவர்மனுக்காக தனி சன்னதி தெற்கு பார்த்து இங்கு உண்டு. நாம் கோயிலில் நுழைவாயில் நுழைந்த உடனேவே மேற்கு வழியாகவும் கிழக்கு வழியாகவும் நுழைந்தாலும் ராஜசிம்மனை நாம் தரிசித்து அவரை வணங்கிதான் பிரதர்ஷனம் செய்து வர வேண்டும். அந்த அமைப்பிலே கட்டப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலில் தென்மேற்கிலே
கணபதியும் அதாவது விநாயகரும், வடமேற்கில் முருகர் வள்ளி தேவியோட காட்சியளிப்பார். நடராஜருக்கு தனி சன்னதி உண்டு. அதேபோல் பைரவருக்கும் தனி சன்னதி உண்டு. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. இந்த கோயிலுடைய அதிசிறப்பு என்னவென்றால், கர்ப்ப கிரகத்தில் ஈஸ்வரனுக்கு அருகாமையிலேயே பூசலார் நாயனத்திற்கு தனி விக்கிரகம் வைத்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். ஈஸ்வரனுக்கு எந்த நேரத்திலும் அவர்களுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் நடக்கிறதோ அதே நேரத்தில் பூசலாருக்கும் அபிஷேகமும் அலங்காரமும் உண்டு. அவருக்கு காக்கின்ற நெய்வேத்தியமும் பூசலாருக்கும் முதலாக காண்பிக்கப்படுகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் பூசலார் நாயனாருக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த கோயிலுடைய அற்புதம் விளக்கம் என்னவென்றால், பிரம்மாண்டமாக பெரிதாக கோயில் கட்டி வழிபடுவதை விட மனதிலே உருக்கமாகவும் உண்மையாகவும் ஆத்மார்த்தமாகவும் நாம் வழிபட்டு வந்தால் இறைவன் அதற்கே முதலிடம் கொடுத்து அவர் முக்கியத்துவம் செய்து அங்குதான் முதல் வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்றது என்னுடைய உள்ளர்த்தம். நிறைய மக்கள் இருதய நோய்களுக்காக இந்த கோவிலை தரிசிப்பது உண்டு. ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு இந்த கோயில் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதாக ஐதீகம் உண்டு. இந்த கோயிலுக்கு புஷ்கரணி அப்படின்றது வந்து வர்ண புஷ்கரணி பெருமாள் கோயில் பின்னால் நம்ம ஏரிகாத்த ராமர் கோயில் பக்கத்தில் தான் உண்டு. இதற்கென்று தனி புஷ்கரணி கிடையாது. இலுப்பை மரம் தல விருட்சமாக இருக்கிறது. இந்த கோயில் நீங்கள் சென்று வழிபடுறீங்க அப்படின்னும் பொழுது, அதுவும் இங்கே நடக்கின்ற பிரதோஷ நாட்கள், அந்த நாட்களில் மாலை வேளையில் உற்சவர் புறப்பாடோடு கூட பிரம்மாண்டமாக பல விஷயங்களை உள்ளடக்கி வலம் வந்து காட்சியளிப்பார். இந்த நாட்கள் நீங்கள் இந்த கோயிலில் போய் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிறது அப்படின்றது ஒரு கண்கண்ட உண்மை. ஆகையால் இருதயலீஸ்வரர் திருநின்றவூர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய கோவில். திங்கட்கிழமைகள் ஈஸ்வரனை வழிபடுறது அப்படின்றது சாலச் சிறந்தது. அதிலும் இருதயலீஸ்வரரை திருநின்றவூர் சென்று வழிபடுகிறீர்கள் என்றால் பல நன்மைகளும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து கிட்டும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.